துதி பாடுவேன் எந்தனே சுராஜனே. எனக்காய் நீர் செய்தே நன்மைகள் என்றும் நன்றி கூறிடுவேன். நன்றியோடு நான் மெதுவா எந்திரிங்க. ரொம்ப நேரம் உட்கார்ந்ததுனால காலெல்லாம் வலிக்கும் இல்லையா? மெதுவா எந்திரிங்கன்னு தான் சொல்றேன், உங்களை திட்டல. மெதுவா எந்திரிங்க. ஏன்னா சிலருக்கு மயக்கம் வந்து கீழே விழுந்துடக்கூடாது. செய்திட்ட நன்மைக்கா என்றும் நன்றி நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தனே சுராஜனே. எனக்காய் follow me நன்மைக்காய் நன்றி. Come on, say one more time. நன்றியோ எந்தனே சுராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட இதை வாசிக்கலாமா? நான் உங்க மேல கமான் வந்துட்டே இருக்கேன். உங்க மேல கண்ணோக்கமா இருந்து உங்களை பலகவும் பெருகவும் பண்ணி உங்களோட உடன்படிக்கை. வெளிச்சம் தெரியுதா? கண்ணெல்லாம் தெரியுதா? செக் பண்ணிடுவோம். இங்க வாசிங்க, வாசிங்க. இல்லை என்ன சிஸ்டர், வருஷத்தின் ஆரம்பத்திலே காப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களே இப்படி? இங்க பார்த்து வாசிங்க. சரி, இப்போ இது வரைக்கும் மனசுல இல்லை. இப்போ இங்க வாசிங்க. நான் உங்க மேல உங்களை பலகவும் பெருகவும் பண்ணி. திரும்ப ஒரு வாசிருங்க. உங்க மேல கண்ணோக்கமா இருந்து பலகவும் பெருகவும் பண்ணி உடன்படிக்கை. இப்ப இங்க வாசிங்க. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தனே சுராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். எண்ணில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களிக்கும். எண்ணில் அடங்காத நன்மைகள், எண்ணில் அடங்கா நன்மைகள் வரும் காலங்கள் கிருபை வருங்கள். வரும் காலம் முழுவதும் கிருபை வருங்கள். நன்றியோடு நான் துதி நன்றி சொல்றேனே தெரியாம நின்று இருக்கிறீங்க. இவ்வளவு நேரம் என்ன பேச்சு பேசுனீங்க? ஆவியானவரை என்னெல்லாமோ பேசிக்கிட்டு நன்றியோடு நான் துதிப்பாடுவேன்னு சொல்றீங்கல்ல. கற்பனைகளுக்கு கீழ்ப்படிங்க, அவருடைய உபதேசங்களை வாஞ்சிங்க, கற்பனைகள் மேல பிரியமா இருங்க, கற்பனைகளை விட்டு விடாதீங்க. எந்த விதத்திலும் உங்க சந்ததியில உங்க தலைமுறையில ஒரு அஸ்தோத்தினுடைய பாஷை உங்க தலைமுறையில வரக்கூடாது. உங்க தலைமுறை மேல சந்ததி மேல ஒரு பரிசுத்தமுள்ள பாஷை மட்டும்தான் வரணும். இதை தீர்க்கமான திட உபதேசமா திட உடன்படிக்கையா எழுதி